வணக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங்ல எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்பொழுது நமக்கு அதிகமான பயம் வரும். ஒரு ட்ரேட் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா உடனே பயம் வந்துடும். ஸோ நம்ம லாஸ் பண்ணுறோமோ அப்படின்ற ஃபீல் வந்துடும். இல்லை பயத்தினால ஃபோமோ வந்துடும், கிரியேட் ஆயிரும். ஃபியர் ஆஃப் மிஸ்ட் அவுட். மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும்போது பை பண்ணணும், இல்லை மார்க்கெட் கீழே வரப்போ நம்ம உடனே என்ட்ரி எடுக்கணுன்ற ஒரு எமோஷ்னல் என்ட்ரி, ஒரு ஃபியர் அந்த பயம் வந்து நமக்கு தோன்றதுனால நமக்கு ஒரு தப்பான என்ட்ரிஸ் வந்து நமக்கு எடுக்கிற ஒரு சான்சஸ் வந்துடுது. இப்படி எடுக்கிறதுனால என்ன நடந்துரும்? லாஸஸ் ஏற்படுத்தும். இப்படி நம்ம லாஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட் கண்டிஷன் சப்போர்ட் லெவலில் இருக்கா அல்லது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கிறதுனால மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இப்போ நம்ம மார்க்கெட் வந்து அப் சைட் போகுது அப்படின்னா ஸோ சப்போர்ட் வந்து ஹெவியாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் டவுன் சைட் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக தெரிய வரும். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ஒரு ஃபியரும் நமக்கு ஏற்படாது. இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணும் பொழுது இந்த பயம் குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது பேராசை. இந்த பேராசை வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி கிரீட் அதிகமாகி நம்மளோட ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிடுவோம். இப்படி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நம்ம ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இது ஓவர் த டைம் ஓவர் ட்ரேடாக மாறிடும். இதனால ஓவர் த பீரியட் நமக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ் நடந்திருக்கும். இதை சரி பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் எந்த ஜோன் வரைக்கும் இருக்கும், எந்த ஜோன் வரைக்கும் போகும் அப்படின்றது நமக்கு தெரியணும். எண்ட் ஜோன் நமக்கு தெரியணும். அந்த எண்ட் ஜோன் வந்து நமக்கு இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணுறது மூலமா நமக்கு தெரிய வரும். இந்த ஜோன் வரைக்கும் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது நமக்கு அப்ராக்சிமேட்டாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை செய்யறதுனால நம்மளோட பேராசை குறைய ஆரம்பிக்கும். மூணாவது அதிவேகம் மற்றும் பொறுமையின்மை. உடனே ப்ராஃபிட் வேணும் அப்படின்ற திங்கிங்கும் இல்லை பொறுமையாக என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற திங்கிங்கும் இல்லாததுனால, அதாவது அதிகமாக உடனே ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்ற திங்கிங் இருக்கிறதுனாலையும் பொறுமையாக இல்லாமல் இருக்கிறதுனாலையும் நமக்கு இங்கே என்ன நடந்துருது? லாஸ் நடந்துருது. அப்படி லாஸ் நடக்கிறது நம்ம எப்படி சரி பண்ணணும், எப்படி நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி மார்க்கெட்ல ஃபண்ட் ரைசிங் எந்த சைடு இருக்கு, ஐவி எந்த சைடு இருக்கு அப்படின்றத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸா டிசிஷன் எடுக்கலாம். மார்க்கெட் எந்த சைடு போகும் அண்ட் ஐவியை பேஸ் பண்ணி எந்த பிரைஸ் செக்மெண்ட் வந்து நமக்கு ஸோ ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு இதுல தெரிய வரும். இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம பொறுமையா என்ட்ரி எடுக்க கத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர் ரெகுலரா யூஸ் பண்றதுனால பயம், பேராசை மற்றும் பொறுமையா என்ட்ரி எடுக்கிற ஒரு மெத்தடை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் செயின் அனலைஸ், என்எஸ்சி டேட்டா ஆப்ஷன் செயின் டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி அதிலிருந்து இந்த ரிசல்ட் நம்ம எடுத்துட்டு வரோம். நீங்க இதுவரை ஆப்ஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணல அப்படின்னா இப்போவே நீங்க ஆப்ஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணுங்க. யூஆர் ஸ்டாக் ஆப்ஷன் கால்குலேட்டர் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். யூஆர் ஸ்டாக் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. அண்ட் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் நீங்க பாருங்க. அண்ட் நீங்கள் யுவர் ஸ்டாக் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆப்ஷன்ஸ் கால்குலேட்டரை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி வந்து ஃபண்ட் ரெசிஸ்டன்ஸ் சைடு அதிகமாக இருக்குது, சப்போர்ட் சைடு அதிகமாக இருக்குது அப்படின்றது நமக்கு இதில் அப்பப்போ ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களோட புரிதலுக்காக நீங்களும் ஆப்ஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட 3 முக்கியமான எமோஷன்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் யுவர் ஸ்டாக் கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ஆப்ஷன் கால்குலேட்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போவே ஆப்ஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை.